அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் 20ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த நவம்பர் 20ல என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த வசனகர்த்தாவாக கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய வசனகர்த்தாவாக விளங்கிய ஆரூர் தாஸ் அவர்களுடைய நினைவு தினம். 2022ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி அவர்களுக்கு மிக சிறந்த திரைக்கதை வசனம் எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவர் தான் நம்முடைய ஆரூர் தாஸ் அவர்களுங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இவர் வசனங்களை எழுதியிருக்கிறார். இவர் பாத்தீங்க அப்படின்னா தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள்ட்ட தான் இந்த உரையாடல் எப்படி எழுதணும், கதை திரைக்கதை வசனங்கள்லாம் எப்படி எழுதணும் என்பதை அவர் தெளிவாக கற்றுக்கொண்டாருங்க. இவர் பாத்தீங்க அப்படின்னா முதலா நம்முடைய என்.டி. ராமாராவ் மற்றும் அஞ்சலி தேவி அவர்கள் நடித்த தெலுங்கு படமான நாட்டியதாரா அப்படிங்கிற படத்துல கதை திரைக்கதை வசனம் எழுதக்கூடிய பணிக்கு தஞ்சை ராமையா தாஸ் அமர்த்தப்பட்டாருங்க. அப்ப இவர் என்ன பண்றார் அப்படின்னா ஆரூர் தாஸ் அவர்களை உதவியாளராக சேர்த்துக்கிட்டு அதுல நிறைய காட்சிகளுக்கு அதை வசனம் எப்படி எழுத வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து நிறைய காட்சிகளுக்கு ஆரூர் தாஸ் அவர்கள் எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதிலும் ஆரூர் தாஸ் அவர்கள் மொழி மாற்று படங்களுக்கு உதடு அசைவுகளுக்கு ஏற்ப மிக சிறப்பாக அந்த வசனங்களை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை படைத்தவர் ஆரூர் தாஸ் அவர்களுங்க. கேதி அப்படிங்கிற ஒரு படத்தை இவர் மொழி மாற்றம் செஞ்சு மகுடம் காத்த மங்கை அப்படிங்கிற அந்த படமாக தமிழ் படமாக அதை மாற்றுகிறார். அதுலதான் முதலா வசனம் ஆரூர் தாஸ் அப்படிங்கிறது வருங்க. இப்படி மொழி மாற்று படங்களுக்கு எழுதி கொண்டிருந்த ஆரூர் தாஸை KL நாராயணன் அவர்கள் தான் என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ் திரைப்படங்களுக்கு அழைத்து கொண்டு வராருங்க. அதுல முக்கியமா முதலா அந்த சௌபாக்கியவதி அப்படிங்கிற படத்துக்கு நம்முடைய ஜெமினி கணேசன் சாவித்திரி அவர்கள் அதில் நடித்திருப்பாங்க. அந்த படத்துக்கு ஆரூர் தாஸ் அவர்களை அவர் அறிமுகப்படுத்துறார். அவருடைய திறமையை பார்த்த ஜெமினி கணேசன் சாவித்திரி அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள்ட்ட அறிமுகப்படுத்துறாருங்க. அப்ப சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாவரிசை படங்கள் எல்லாத்துக்குமேங்க பார்மகளே பார், பார்த்தாலே பசி தீரும், தெய்வ மகன், அன்னை இல்லம் போன்ற பல வெற்றி படங்களுக்கு இவர் தான் கதை வசனம் எழுதினாருங்க. அதன் பிறகு தேவர் அவர்கள் சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்கள் தான் வாழ வைத்த தெய்வம் படத்துக்கு இவர் கதை வசனம் எழுத பணி அமர்த்துகிறார். அதன் பிறகு தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்களுடைய தாய்க்கு பின் தாரம், அதே மாதிரி தாய்க்கு தலைமகன், குடும்பத் தலைவன், தனிப்பிறவி போன்ற பல வெற்றி படங்களுக்கு இவர் தொடர்ச்சியாக எழுதுறாருங்க. அந்த காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா எம்ஜிஆர் படங்களுக்கு எழுதுறவங்க சிவாஜி படங்களுக்கு எழுத மாட்டாங்கங்க. சிவாஜிக்கு எழுதுறவங்க எம்ஜிஆர் படங்களுக்கு எழுத மாட்டாங்கங்க. ஆனா இதை மாற்றி அமைத்தவர் தான் ஆரூர் தாஸ் அவர்கள். அவருடைய சொல்லாட்சி, அந்த எழுத்து தான் இருவருக்கும் எழுதக்கூடிய அந்த வல்லமையை அவருக்கு கொடுத்தது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. அதே மாதிரி அப்ப வாகுனி ஸ்டுடியோ தயாரிப்பு நிறுவனத்துல கதை வசனம் எழுதுவவங்க ஏவிஎம்க்கு எழுத மாட்டாங்கங்க. இப்படி இருந்தக்கூடிய நிலைமையையும் மாற்றி அமைத்தவர் யாரு அப்படின்னா நம்முடைய ஆரூர் தாஸ் அவர்கள் தான். அதை மாற்றி அமைத்து தொடர்ச்சியாக பல படங்களுக்கு நம்முடைய கதை வசனம் எழுதியவர் ஆரூர் தாஸ் அவர்களுங்க. எப்படி தஞ்சை ராமையா தாஸ், அதே மாதிரி மருதகாசி, உடுமலை நாராயண கவி போன்ற பெரிய பாடலாசிரியர்கள்லாம் இருந்தபோது நம்முடைய பட்டுக்கோட்டை அவர்கள் நுழைந்தாரோ, அதுபோல பல எழுத்தாளர்கள் இருந்தாலும் அனைவருமே ஆரூர் தாஸ் தான் கதை வசனம் வேண்டும், அதற்காக நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லி படம் எடுத்த காலமெல்லாம் உண்டுங்க. அப்படி நம்ம ஆரூர் தாஸ் அவர்கள் தான் சௌபாக்கியவதி படத்துல பட்டுக்கோட்டையாருக்கு அனைத்து பாடல்களையும் எழுதுவதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. இப்படி மிகச்சிறந்த வசனகர்த்தாவாக விளங்கிய நம்முடைய ஆரூர் தாஸ் அவர்களுடைய நினைவு தினம் இந்த நவம்பர் 20ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.